மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி தான் அதை அக்கறையோட கவனிப்பாங்கன்றது சாதாரண எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நேற்று காசாவுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஆதரவாக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக சென்னையில் பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், திருமாவளவன், வெற்றிமாறன், அமீர் இவங்கெல்லாம் சிலரெல்லாம் நேற்று ஒரு மீட்டிங் இருந்திருக்கு. அதில் பாலஸ்தீன் அந்த துண்டெல்லாம் அணிஞ்சிட்டு மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நிறைய பிரகாஷ்ராஜ் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசுகிறாங்க. நிறைய, அதாவது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஏதோ நம்ம மோடி அவர்கள் தான் அமைதியாக இருக்கிறதா காரணம்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ இதை தாண்டி இன்னும் சத்யராஜ் எல்லாம் பெரிய லெவலில், அதாவது மனித நேயத்திற்கான குரல் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அவர் சென்னையில இருக்கிறாரு. இப்போ மனித நேயம்னா என்ன? இப்போ நம்ம எல்லாம் வெளிநாட்டில் இந்த மாதிரி குரல் கொடுக்கறது தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதே குரல் எல்லா இடத்துலையும் இருக்கணும், பக்கத்து வீட்லையும் இருக்கணும், பக்கத்து ஸ்டேட்லையும் இருக்கணும், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ இப்போ சென்னையிலேயே பாருங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதுவுமே குரல் கொடுக்கல. அதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு பாலியல் வழக்கில் ஒரு பெண், அதுக்கும் குரல் கொடுக்கல. இந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு பகல்காம் தீவிரவாத தாக்குதல்ல நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பிரச்சனை பத்தி எதுவுமே ஒன்றும் குரல் கொடுக்கல. கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் கள்ளச்சாராய சாப்பிட்டு அந்த அளவுக்கு மரணம் அடைஞ்சாங்க, அதுக்கு பத்தி எதுவுமே பேசல. அது இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்மணிக்கு நிறைய ஆணவ கொலைக்காகவோ இல்லை திருபுவனம் அஜித்குமார் மரணம், எந்த ஒரு குரலும் கொடுக்காம இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. எப்படின்னா, இவங்க சப்போஸ் எதிர்கட்சியா இருந்திருந்தான்னா, ஆளுங்கட்சியா அதிமுக இருந்து எதிர்கட்சியா இருந்திருந்தான்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சரி, இதெல்லாம் முறியடிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு தான் எதிர்கட்சி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, எதிர்கட்சி தான் இப்ப என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இத்தனை நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடி இருக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான். அதாவது தீர்வு, ஏதாவது ஒண்ணுக்கு தீர்வு மக்களிடையே கொண்டு சேர்த்துறது யாரு? அப்ப இது கொண்டு சேர்த்தாம இருக்கிறது யாருன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவங்க எதிர்கட்சியா செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. என்னைக்குமே அவங்க ஸ்டாண்ட் அதுதான் நம்ம கவனிக்கணும். ஏதாவது ஒரு அவங்கள ஸ்டாண்ட் இப்படிதான் இருக்கும். என்னைக்குமே அதிமுக பீரியட்ல மட்டும்தான், அதுவும் அதிமுக ஆட்சியில இருந்தா மட்டும்தான் நாங்க இங்க போராடுவோம். இப்ப ஆளுங்கட்சிக்கு நான் எதிராக எதுவுமே போராட மாட்டோங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப நம்ம ஏன் போராடல, ஏன் நீங்க அங்க குரல் கொடுக்குறீங்கன்னு எதிர்க்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப இதெல்லாம் தாண்டி மக்களிடையே அந்த இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள. அப்ப ஏதோ ஒரு புரிதல் இல்லாம தான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நீங்க சொன்னாலும் மக்களை அந்த தெளிவுபடுத்துறது யாரு? எதிர்கட்சி தானே இன்னைக்கு. இப்ப எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? எதிர்கட்சி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்குள்ளாரே அடிச்சுட்டு ஏதோ ஒரு பலவீனப்படுத்தி, அது மக்கள் கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமா மீடியா இருக்கிறதுனால இன்னைக்கு ஆளுங்கட்சி அது வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க. இதுதானே. அதுக்கு நீங்க எதுக்கு பலியாகிறீங்கன்ற கேள்விதான். இப்ப இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாருங்க, கரூர்ல முப்பெரும் விழா நடந்தது. தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம. 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும். அதுல நிறைய விஷயம் பேசினார். நிறைய அப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி ஒரு கருத்து சொன்னாங்க. முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இவரை பத்தி தான் திருடன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. இப்ப இன்னைக்கு அவர் உத்தமர் ஆயிட்டாரு அப்படின்ற கருத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட அந்த வீடியோ டேப்ல காட்டிட்டு இருந்ததை கவனிக்கிறோம். அதை பத்தி எந்த ஒரு மீடியாவிலும் இன்னைக்கு நம்ம பேசலையே. காரணம் என்னன்னா, மீடியா எல்லாம் அவங்க கையில இருக்கு. டெல்லிக்கு போகும்போது முகத்தை மூடிட்டாரு. இந்த விஷயம் அமித்ஷா பார்த்துட்டு வரும்போது இதுதான் எல்லா மக்கள் மத்தியில போயிடுச்சு. சரி, இதெல்லாம் யார் உடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்களோட ஸ்டாண்ட் இதுதான். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இப்படிதான் ஸ்டாண்டு மீடியா கையில இருக்கு. அதனால எல்லாத்தையும் நாங்க நினைச்ச மாதிரி தான் நாங்க நடத்துறோம். இப்ப பாருங்களேன், கரூர்ல நிறைய பேர் வந்துட்டாங்க. 1 லட்சம் பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. 1.5 லட்சம் பேர் வெளியில நின்றுட்டு இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துல கொஞ்சம் பேர் ஆளை வச்சு பேச வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க.
அது நீங்க கேட்கலாம், இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் ஒரு அரசியல்னா அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். சரி, அது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தானே ஏன் மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கணும்? இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து டிவிக்கே வந்திருக்காங்க. டிவிக்கே வந்து அத்தனையும் டிஎம்கேல இருக்கிற மாதிரி தான். எல்லாமே அவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ அதே மாதிரி தான். டிஎம்கேயே இத்தனை நாள் வந்து மக்கள் இந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ டிவிக்கே வந்தானா எப்படி இருக்கும்? இதே தானே நிலைப்பாடு இருக்கும் மக்கள் மத்தியில. சரி, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு யாரு எதிர்க்கட்சியா என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தான் நம்மளோட கேள்வி. இப்ப பாஜக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, இவங்க எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? எந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து நாளைக்கு எதிர்கொள்றீங்க? மக்கள் மத்தியில வரணுமா இல்லையான்னு தான். இப்போ திமுக கேட்கிற அத்தனை கேள்விகளும் இதே அதிமுகவோ இல்ல பாஜகவை நோக்கி எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்காக போராடி இருக்கீங்களா, தீர்வு நீங்க கண்டீங்களான்ற மாதிரி. அப்போ இதுக்கு வந்து ஒரு சரியான புரிதல் எப்படி எங்கிருந்து வருதுன்னா, யாரு மக்கள் மத்தியில இன்னைக்கு மீடியா வெளிச்சத்துல யார் இருக்காங்க, இதை வச்சுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து பாஜக ஆனாலும் சரி, கம்மி சதவீதத்துல இருந்து அதிகமான சதவீதம் வந்து வாக்கு எடுத்துட்டு வந்தது அண்ணாமலை தான் பார்க்கணும். இப்ப மீடியா வெளிச்சத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி இருக்கிறது தான் மக்கள் பேசப்படுறாங்க. உங்களுக்குள்ளார நல்லா இருக்கீங்களா என்னன்னு தெரியல, ஆனா மக்கள் பேசப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர் நான் ஒரு சாதாரண தொண்டன் தான் அப்படின்ட்டு இருந்தான்னா, என்னைக்கு இப்போ நாளைக்கு அந்த மாற்றம் எப்படி வரும்னு தான் பார்க்கணும். உண்மையிலேயே டிவிக்கு ஆனாலும் சரி, டிஎம்கே ஆனாலும் சரி, யாரானாலும் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து யாரு பேசினாலும், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ வந்து மீடியாவில் வெளிச்சம் வந்திருக்கா? இல்ல ஏதாவது ஒண்ணு மக்கள் கிட்ட சேஞ்சஸ் காட்டுறாங்களா? இல்லையே இன்னைக்கு. ஆனா அதே அண்ணாமலை பேசினா மட்டும் மக்களுக்கு வெளிச்சம் வர்றது தானே. இன்னைக்கு வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் டீலிமிட்டேஷன் ஆனாலும் சரி, மும்மொழி கொள்கை ஆனாலும் சரி, நிறைய அதெல்லாம் மக்கள்கிட்டயே அந்த புரிதலை எடுத்துட்டு போய் சேர்த்தினாரு. அப்போ இது யாரு? அண்ணாமலை தான் அந்த டைம்ல சேர்த்தினாருன்னு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டியில மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. அது மக்களுக்கு யாருமே தெரியாது, ஒருத்தருங்க கூட தெரியாது. அப்ப யாரு சேர்த்தணும் இதெல்லாத்த? ஆனா இதுதான் நம்ம மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த மாற்றம் எல்லாம் நடக்கணும்னா, இன்னைக்கு கூட பாருங்களேன், விஜய் அவர்கள் நிறைய பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, முதலீட்டு ஈர்க்கவா இல்ல அங்க முதலீடு செய்யவா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு கண்டிஷன் தர்றீங்க? ஏதோ ஒரு மாற்றத்திற்கான பேச்சு கிடையாது. சாதாரண ஒரு பேச்சு தான். எங்களை வந்து அடக்குமுறை பண்றீங்களா, உங்களை மாதிரி குடும்பத்தோட சம்பாதிச்சு வந்தவனா நானு இல்லையே, நான் தனி மனிதன் சம்பாதிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்திற்கான வழி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவிக்கே வந்து அந்த டிவிக்கே தொண்டர்களை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்க புரிதல் நிலையிலேயே இல்லை. அவங்க காரணம் என்னன்னா, அவங்க இன்னும் கூட விஜய் ஒரு ரசிகரா பாக்குறாங்க, விஜய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தான் இருக்காங்களே ஒழிய, அவங்க காலையில இருந்து நான் விஜய் ஏதாவது ஒரு மாற்றத்திற்கான ஒரு, இப்போ அதிமுகவில் ஏதாவது அதிமுகவோ இல்லை திமுகவோ ஏதாவது வந்தான்னா ஒரு தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, மக்கள் மத்தியில இவங்க அடுத்த ஆட்சியில வரும்போது ஏதாவது தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லுவாங்க, அதாவது ஏதாவது ஒண்ணு, இப்ப ஒரு கூட்டுறவு கடன் ரத்து, இல்ல நகை கடன் ரத்து, இல்ல இது தர்ற, அதாவது ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. ஏதோ அதை வச்சுதான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதே ஒரு சேஞ்சஸ் அன்னைக்கு அதாவது எதிர்பார்ப்பாங்க தொண்டர்கள். இந்த தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எதுவுமே இல்லை, நான் எப்படியோ காலையில இருந்து சாயந்தரம் நின்னாலும் விஜய் அவர்கள் பார்த்துடணும், இல்ல போட்டோ எடுத்துடணும், செல்ஃபி எடுத்துடணும், இதை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே ஒழியா, இதெல்லாம் கூட நாளைக்கு வந்து அதாவது இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. உண்மையிலேயே இன்னைக்கு வந்து கண்மூடித்தனமா தான் இருக்காங்க. அது நாளைக்கு ஓட்டாதான் மாறும்னு நம்ம பார்க்கணும். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல ஓட்டா மாறி நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து ஏதோ ஒரு ஓட்ட பிரிச்சு அது இது பண்ணி திமுகவுக்கு சாதகமாகி இதெல்லாம் நடந்து நாளைக்கு இதெல்லாம், அதனால என்னன்னா இப்பத்துல இருந்தே யாரு மக்களுக்கு நல்ல ஆட்சி கொண்டு வர்றாங்க, இல்லை யாரு மக்களுக்கு விரோதமா இருக்காங்க, அதை மக்களிடையே வந்து போய் சேர்த்தணும். அப்படி யாரு சேர்த்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாரு இன்னைக்கு மீடியா வெளிச்சமா இருக்காங்களோ அவங்கள உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறாருன்னா அவரை உபயோகப்படுத்தணும். ஆனா இங்க ஏதோ வந்து ஏதோ கட்சி உட்கட்சி பூசல், அது பூசல், இது பூசல்னு ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆளுங்கட்சி இல்லைன்னா மீடியாவுக்கு வந்து பலியாகிட்டு தான்